தாவேக்கா வாயா திருமாவளவன் இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் வாய் தான் திருமாவளவன். தாவேக்காவை கேள்வி கேட்டால் திருமாவளவன் பதில் சொல்கிறார். அமைச்சர்களை கேள்வி கேட்டால் திருமாவளவன் பதில் சொல்கிறார். இப்படி தான். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக பழிச்சு சொல்கிறேன் சார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மனசு காயமாக இருக்கும். நான்லாம் உண்மையிலேயே அண்ணன் திரும்ப போராளின்னு தான் நினச்சேன். உள்ளபடியாக அவர் போராளி இல்லை. என்னை கேட்டால் அவர் நீங்கள் ஏதோ கிங் மேக்கராக, என்னை கேட்டால் பார்த்தீங்கன்னா கிங் ஜோக்கராக தான் இருக்கிறார். அதான் முக்கியமாக ஆது ஒரிஜினல் ஒரு வார்த்தை சொன்னார் சார். கடந்த காலகட்டத்தில் ரேஷனில் போட்ட அரிசியெல்லாம் மாட்டுக்கு தான் கொட்டினாங்க. மனுஷன் சாப்பிட்ற அரிசி இல்லை, அது மாட்டுக்கு போடுற அரிசி. வாங்கி சாப்பிட்ட அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகளா? அதுதான் நான் கேட்குறேன். முக்கியமாக ரேஷன் பொருளை வாங்குற ஆட்களே ஒடுக்கப்பட்ட சேர்ந்தவர்கள் சார். நான் அவங்க தான் வாங்குறாங்க சார் இன்னைக்கு. ஆனால் ஆதவ கண்டிக்காத திரும்ப அதுக்கு சப்பக்கட்டு சார். அதுதான் சொல்கிறேன் சார். இங்கே அவர் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி இருக்கிறாரு திரும்ப. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கிங் மேக்கர்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் கிங் ஜோக்கர்னு வேணால் சொல்லுங்கள். ஏன்னா அங்கே ஒரு துண்டு. ஏன்னா 29 தேர்தல் வருது, 29 எம்பி ஆகணும், சரிங்களா? இங்கே ஒரு துண்டு, அங்கே ஒரு துண்டு. திரும்ப ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இங்கே தேன் எடுத்தவங்க குரங்கை நக்குவான்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்கு. காசு பணம் வாங்காமலாம் கிடையாது, எவ்வளோன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. சோபா ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லப்படுது. என்னன்னு கேட்டால் சோபா கூட்டணி சொல்லிட்டு நான் கேட்குறேன் பார்த்தீங்கன்னா, சரி சோபா வாங்கல தானே, டைரெக்டாக சொல்கிறார் உதயநிதி. எங்கள் உதயநிதியை கண்டித்து ஒரு அறிக்கை சொல்லணும், கல்யாணம் ஒன்று பண்ணணும், அவ்வளோதானே, பண்ணிக்க. அதுதான். இல்லைங்க வேணாங்க, ஒருத்தர் ஒரு 15 ஏக்கர் இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் அங்கே பண்ணிக்கிறேங்க, பொண்ணு நல்லா இருக்குங்க, பார்க்கறதுக்கு கிளி மாதிரி இருக்குங்க, சரிங்க. அதே கதை தான். உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும், அண்ணனுக்கு செட் ஆகாது, இருந்தாலும் சொல்கிறேன் நான். சார் இப்போ விஜய் எந்த பொண்ணு சார்? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகவியலாளர் திரு சேக்குவார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு இடத்த திருமாவளவன் பிடிச்சிருந்தார். இன்னைக்கு திருமாவளவோட விமர்சனங்கள் நிறைய பேசும் பொருளாக இருக்குது. குறிப்பாக திருமாவளவன் இன்னைக்கு தமிழ் அரசியலில் ட்ரோலுக்குள்ளாகிறார். தாவேக்கா கிங் ஜோக்கர்னு சொல்கிறாங்களா? தாவேக்கா வாயா திருமாவளவன் இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் வாய் தான் திருமாவளவன். தாவேக்காவை கேள்வி கேட்டால் திருமாவளவன் பதில் சொல்கிறார். அமைச்சர்களை கேள்வி கேட்டால் திருமாவளவன் பதில் சொல்கிறார். இப்படி தான். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக பழிச்சு சொல்கிறேன் சார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மனசு காயமாக இருக்கும். நான்லாம் உண்மையிலேயே அண்ணன் திரும்ப போராளின்னு தான் நினச்சேன். உள்ளபடியாக அவர் போராளி இல்லை. என்னை கேட்டால் அவர் நீங்கள் ஏதோ கிங் மேக்கராக, என்னை கேட்டால் பார்த்தீங்கன்னா கிங் ஜோக்கராக தான் இருக்கிறார். இல்லை அவரே இல்லை ஏன்னா பாருங்க, திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்து கூட்டணியில் போனீங்க, கூட்டணி இருந்தீங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே 21 அந்த 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய அன்றாட கட்சி பணிகளை, அரசியல் பணியை நீங்கள் செஞ்சுருக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்தீங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக காரரான்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. அது கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட துதி பாடுற கூட்டம் சுற்றி இருந்துச்சு. நீங்கள் முழுக்க அது யார் வேணால் நீங்கள் எடுத்துங்க, அப்படி தான் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா, இப்போ தாவேக்காக்கு ஆதரவுன்றீங்க, அதை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்களா? கூட்டணியில் இல்லை. ஆதரவு, ஆட்சியில் பங்கு, ஆனால் கூட்டணியில் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரே ஒரு குரல் கொடுத்தீங்களா? இந்த ஆட்சிக்கு எதிராக இல்லை, நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஒரு பாலியல் குற்றம் சார். 3 வயசு குழந்தைய பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் பேச மாட்டீங்க? இதே பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அது ஏதோ வட இந்திய குழந்தையாகிடுச்சு, அதே தென்னிந்திய குழந்தையா இருந்து ஒரு தமிழ் குழந்தையா இருக்கா, இன்னும் ஒரு தலித் குழந்தையா இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பொங்கியிருப்பீங்க? அதுதான் எதுக்குன்னு கேட்குறேன். உங்களை எப்படி பார்க்குறாங்க இங்கே மக்கள்? ஒரு போராளியாக பார்க்குறாங்க. ஒரு தலித் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு தலித் பார்வையில் பார்க்கவே இல்லை. இங்கே இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் திருமாவளவனை பார்க்குற பார்வையே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அம்பேத்கரிஸ்டாலாம் நான் பார்க்கவே இல்லை, தலித்தாலாம் பார்க்கவே இல்லை, எல்லோருக்குமான தலைவராக உங்களை பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய அன்றாட நீங்கள் அமைச்சர்கள் நீங்கள் பங்கேற்கணும் சார். நீங்கள் சமூக நீதியை கையில் வச்சுருக்கிறீங்க நீங்கள், சரிங்களா? அப்போ சமூக நீதின்றது எவ்வளோ பெரிய என்ன சொல்ல கேட்டால் ஒரு பெரிய எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அது சாரி அந்த அமைச்சரை எவ்வளோ அந்த இலாக்கா பெரிய இலாக்கா. அப்போது நீங்கள் சமூக நீதினா நீங்கள் அந்த இடத்துல கேட்டால் ஒரு 3 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுது, அது சம்மந்தமாக நீங்கள் வாயை திறக்கவே மாட்டீங்க. குறைஞ்சபட்சம் இந்த அரசுக்கு கோரிக்கை கூட நீங்கள் வைக்கிறதே கிடையாது. அடிமை சாசனம் இப்போ என்ன டிஎம்கேக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தீங்க, இப்போ தாவேக்காக்கே இருக்கிறீங்க. அதாண்டி வேறு என்ன இருக்குது?
நீங்கள் சொல்கிறீங்க என்னன்னு கேட்டால் நாங்கள் டிட்டாச்சு ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நாங்கள் சோபா வாங்கலை, பணம் வாங்கலை, இது எல்லாமே இருக்கட்டும். நீங்கள் டிட்டாச்சில் ஆகும்போது கூட ஆகிக்குங்க. அது வெறும் வார்த்தையில் சொல்கிறதுல வெறும் அது மிரட்டாக தான் போகும். அது மிரட்டாருங்க அப்படின்னு தான் போயிடும். ஆனால் அப்படி தான் அங்கே இருக்கிறவங்களும் எடுத்துப்பாங்க. அவ்வளோதான் மெச்சூரிட்டி அங்கே இருக்கிறவங்களுக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட மிரட்டல் தான் அது. நீங்களும் அப்படி தான் கிட்டத்தட்ட மிரட்டல் துணியில் தான் சொல்கிறீங்க. டிட்டாச்சு ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். நீங்கள் தான் வந்து ஆதரவு விட்டீங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, டவுட்டுக்காக தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எடுத்தோன்னே சொல்கிறீங்க. அப்புறம் டிட்டாச்சுன்ற ஒரு வார்த்தையை போகிறீங்க. அப்போ உங்ககிட்ட வந்து ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிறீங்க நீங்களே. அப்போ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இந்த அரசுக்கு அறிவுறுத்துகிற இடத்துல கூட நீங்கள் இல்லை. இதைத்தான் திமுக ஆட்சியில் நீங்கள் பண்ணீங்க. ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தா மாதிரி. அதான் முக்கியமாக ஆதவர்ஜுனா ஒரு வார்த்தை சொன்னார் சார். கடந்த காலகட்டத்தில் ரேஷனில் போட்ட அரிசியெல்லாம் வந்து மாட்டுக்கு தான் கொட்டினாங்க. மனுஷன் சாப்பிட்ற அரிசி இல்லை, அது மாட்டுக்கு போடுற அரிசி. ஆனால் என்ன சொல்ல வராரு, இப்போ என்ன சொல்ல வராரு அவர் சாப்பிட்ட இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து போகிற போக்கில் இப்படிலாம் பேசக்கூடாது. கடந்த ஆட்சியில் கொடுத்த அரிசி வந்து வாங்கினதில் நானும் ஒரு ஆள். 2022 நான் வாங்கினேன். கண்டிப்பாக நாங்களும் வாங்கி 22 பல கடைகள் மூடப்பட்டிருந்த நேரத்தில் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரிசி வந்து ரேஷன் அரிசி கொடுத்தாங்க. 22 நான் வாங்கிட்டு வந்தேன். இருக்கு வேணா கூட ஆதாரம் கூட காட்டுறேன், கார்டே இருக்குது. சும்மா போகிற போக்கில் இதெல்லாம் பேசக்கூடாது. இதை தான் தப்பாக பேசி தான் அடி வாங்குறது கண்டபடி. இல்லை அது நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ வாங்கி சாப்பிட்ட அந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடுகளா? அதுதான் நான் கேட்குறேன். முக்கியமாக ரேஷன் பொருளை வாங்குற ஆட்களே வந்து ஒடுக்கப்பட்ட சேர்ந்தவர்கள் தான். அவங்க தான் வாங்குறாங்க சார் இன்னைக்கு. ஆனால் ஆதவ கண்டிக்காத திரும்ப அதுக்கு சப்பக்கட்டு சார். அதுதான் சொல்கிறேன் சார். இங்கே அவர் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி இருக்கிறாரு திரும்ப. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கிங் மேக்கர்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் கிங் ஜோக்கர்னு வேணால் சொல்லுங்கள். அதை தான் நம்ம சொல்லணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் அவர்களை விட்டுருங்க. அவர் வாயே திறக்கத்தில் பேசுகிற பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் தனமாக இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்களும் ஜோக்கராக இருக்கிறீங்க, நீங்களும் ஜோக்கராக இருக்கிறீங்க, அவ்வளோதான். இதில் என்ன பெரிய இது இருக்குது, வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், 2022 இதே வந்து இந்த திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி வாங்கிட்டு சாப்பிட்டோம் நாங்கள். அப்போது இந்த கோவிட் காலகட்டன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான நெருக்கடி இருந்துச்சு. அப்போ வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்குறோம் நாங்கள். அது வந்து போகிற போக்கில் வந்து பார்த்தா மாட்டுக்கு கொட்டினாங்க. இதெல்லாம் வாய் ஓவர். இதெல்லாம் போய் கடைசியில் எங்கே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் இதெல்லாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் மாடு வளர்த்துன்னு தான் தெரியும். எத்தனையோ வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைந்த அரிசி வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுகளை விற்பாங்க. என் முறத்தில் வந்து மாடுகளுக்கு வந்து பசின்னு கேட்டால் வீட்டில் இருக்க அரிசியை கூட அந்த கொண்டாந்து வைப்பாங்க. அது நான் மாடுனா கேவலமா உங்களுக்கு? மாடு தான் சாப்பிட்டுச்சு, மனுஷங்க சாப்பிடணும்னு இருக்கிறது. அப்போ சாப்பிட்ட மனிதர்கள்லாம் மாடா? அதுதான் சார். இப்போது திருமாவளவனோட அரசியல் பயணம் நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. கூட்டணியில் இருந்தாலும் கூட கூட்டணி ஏதாவது தவறு செய்யும் பட்சத்தில் அதை குரல் கொடுப்பார், போராட்டங்கள் எடுப்பார், முன்னெடுப்பார். ஆனால் இன்றைக்கி திருமாவளவனோட அரசியல் வேறு மாதிரி திசையை நோக்கி போகுது. கிட்டத்தட்ட நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் தாவேகா தொண்டர்களால் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பல குற்றச்செயல்கள் இங்கே வந்து. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுங்க. நான் சொல்கிறேன் இப்போ நடைபெற்ற இப்போ 2 கட்சியும் சொல்கிறாங்க, 2 எதிர்கட்சியாக சொல்கிறாங்க. 2 எதிர்கட்சின்னு சொல்லுவோம் நம்ம, எடப்பாடி எதிர்கட்சியாக சொல்லுவோம். இப்போ 2 அதிமுக திமுக 2 கட்சிகளுமே என்ன சொல்ல கேட்டால் லிஸ்ட்டு போடுறாங்க. 150 பேர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க, 109 பேர் வந்து பெண்கள் வந்து குழந்தைகள் 30 பேர் உட்பட வந்து பாலியல் குற்றங்களானாங்க. திருமாவளவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? என்ன டீலிங் அங்கே நடந்திருக்கு? டீலிங் சார். டீலிங்னா அதை சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும் சார். அதை சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும் சார். இவங்க சோபா வாங்கினது உண்மை சார். சோபா வாங்கினது உண்மை. டீலிங்காக அதுதான். டீலிங்ன்றீங்க. டீலிங்காக அதுதான் அந்த சோபா சார் வாங்கலாம் சார். வாங்கணும் நான் சொல்லுவார் பின்ன. ஆமாங்க, நான் அதுக்குள்ளே போயிட்டு தங்க கட்டி வச்சுருந்தாங்க பணம் இதெல்லாம் நான் சொல்லலை. சோபா வாங்கினது உண்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே என்ன இருந்தது அதெல்லாம் கேட்டால் நான் மிகைப்படுத்தி சொல்கிறது தான் எனக்கு பொருள். ஏதோ ஒரு டீலிங் இல்லாமலாம் இல்லை சார். கூட்டணிக்கே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு தொகையை வாங்குறவங்க தானே இவங்க, இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்சியே வந்து உங்களால் தான் இயங்குது சொன்னால் அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேன் எடுத்தவங்க புறங்கை நக்குவான்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது. காசு பணம் வாங்காமலாம் கிடையாது, எவ்வளோன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. சோபா வந்து இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்லப்படுது. என்னென்னு கேட்டால் சோபா கூட்டணி சொல்லிட்டு நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா சரி சோபா வாங்கலை தானே டைரெக்டாக சொல்கிறார் உதயநிதி. எங்கள் உதயநிதியை கண்டித்து ஒரு அறிக்கையோட சொல்லுங்க பார்ப்போம். திருமாவளவன் செய்ய சொல்லுங்க பார்ப்போம்.
உதயநிதி தான் சொல்கிறாரு, சோபா கூட்டணினே சொல்கிறாரு. ஒரு அறிக்கையோட சொல்லுங்கள் உதயநிதி எதிர்த்து. ஏன்? ஏன்னா அங்கே ஒரு துண்டு, ஏன்னா 29 தேர்தல் வருது, 29 எம்பி ஆகணும், சரிங்களா? இங்கே ஒரு துண்டு, அங்கே ஒரு துண்டு, இந்திய கூட்டணி சார். ஆமாம், இங்கே ஒரு துண்டு சார். எல்லா கூட்டணியும் இருக்காரு. ஆமாம், சோபா கூட்டணியும் இருக்கு. ஆமாம், கல்லாப்பட்டி கூட்டணியும் இருக்கிறாரு, சோபா கூட்டணியும் இருக்கிறாரு சார். ஏதாவது ஒன்று இல்லைங்க சார். இப்போ உதயநிதி சொல்கிறார் சார், வேறு யாரும் சொன்னால் பரவாயில்ல சார். உதயநிதி சொல்கிற சோபா கூட்டணின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உதயநிதியை கண்டித்து வந்து ஒரு அறிக்கை விடணும்ல. நீங்கள் வாங்கலை மட்டும் சொல்கிறீங்க. ஒரு ஊடகத்தில் பேசுகிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எகிடுறீங்க. உங்கள் வீரத்தெல்லாம் ஊடகங்களுக்கு தான் காட்ட முடியும். அது இப்போ தெரியாது, 29 தெரியும். ஆனால் விடுதலை சிறுத்தை பக்கம் பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவர்கள் அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டா இன்னும் கேபினெட் மினிஸ்டர் சார். இது எல்லாம் பல கோடி பல இது எல்லாம் உண்மைதான் சார். இதெல்லாம் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் வாங்கியிருக்கலாம், எல்லாம் தான். அவருக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல வாங்கிக்கிறாரு. அவ்வளோ கலரை பார்த்து வாங்குறாரு. ஆமாம், கலர் பார்த்து வாங்கிக்கிறாரு. எந்த கொடி கலரு அந்த அப்படி இல்லை. அதாவது என்னன்னா இவருக்கு வந்து கம்ஃபர்டபுளான, புரியுங்க சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒருத்தர் இப்படி சொன்னால் அண்ணனுக்கு சிக்கலாயிடும். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன்னு. இப்போ நீங்கள் இப்படி சொல்லுங்களேன், பொண்ணு பார்க்க போகிறோம், எல்லா பொண்ணையுமே ஓகேன்னு சொல்லிடுறோம் இல்லை. அது தலையை பார்க்குறோம், காதை பார்க்குறோம், வாயை பார்க்குறோம், மூக்கை பார்க்குறோம், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஓகேன்னு சொல்கிறோம். அப்போ வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும்ல. இதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பத்துலாம் நிறைய இருக்குல்ல, பண்ணிக்க வேண்டியதுன்னு சொன்னான். பொண்ணு குரங்கு மாதிரி இருக்குங்க, ஒரு பொண்ணா இருந்தால் நல்லா. அது இல்லைங்க, பொண்ணு குரங்கு மாதிரி இருக்குங்க. சொல்லுவாங்கல்ல, கிளி மாதிரி கொண்டாட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னங்க குரங்கு மாதிரி காட்டுறீங்க, நான் எப்படியே கட்டி முடியுங்க? என்னையா 150 ஏக்கர் இடம் இருக்குது, சகல விதமான வசதி இருக்குது. பண்ணிக்காம கல்யாணம் ஒன்று பண்ணணும், அவ்வளோதானே, பண்ணிக்க அப்படின்னா. இல்லைங்க வேணாங்க, ஒருத்தர் ஒரு 15 ஏக்கர் இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் அங்கே பண்ணிக்கிறேங்க, பொண்ணு நல்லா இருக்குங்க, பார்க்கறதுக்கு கிளி மாதிரி இருக்குங்க. சரிங்க, அதே கதை தான். உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும், அண்ணனுக்கு செட் ஆகாது, இருந்தாலும் சொல்கிறேன் நான். சார் இப்போ விஜய் எந்த பொண்ணு சார்? நான் அதுதான் இப்போ புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருக்கு இப்போது ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு பெண்ணை தேடும் போதே நம்ம வந்து பார்க்குறோம் இல்லை சார், சகலத்தையும் பார்க்குறோம்ல. வெறும் சொத்து பற்றி இருந்தால் போதுமா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொருந்தாதுங்க. அதெல்லாம் பியூர் வெஜிடேரியன், இந்த சங்கி கும்பல் எல்லாமே. நான் நான்வெஜ் சாப்பிட்றேன், எனக்கு கம்ஃபர்டபுள் எங்கே அங்கே தான் சாப்பிட முடியும். நீங்கள் வெஜிடேரியன் சாப்பாடு போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பதவி எனக்கு அது பொருந்தாது இல்லை. ஸோ அப்போ பொருந்தக்கூடிய இடத்துல கம்ஃபர்டபுளான வந்து இடத்துல வாங்கிக்கிறேன். இது கம்ஃபர்ட்டாக இருக்குது, இதுதான் உண்மை. நான் மீண்டும் சொல்கிறேன், அண்ணன் திருமணம் நினச்சிருந்தாருன்னா மத்திய அமைச்சராக இருக்கலாம், எம்பி ஆகிருக்கலாம், எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ காலம் நீண்ட காலம் அரசியல் போயிட முடியாது. 10 வருடம் 15 இருந்துட்டு போயிட்டு இருப்பார், ஒரு ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி அப்படி இருந்துட்டு கூட முடிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு தனித்த அடையாளமாக இருக்கிறாரு. ஆனால் அந்த அடையாளம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், காலப்போக்கில் நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் திமுக கூட்டணியில் கூட நீங்கள் வந்து காலங்காலமாக நீங்கள் வந்து இருந்ததில் கூட நான் சொல்கிறேங்கண்ணா, அது கூட அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒரு வரலாற்றில் ஒரு இடம் ஒரு பதிவு இருக்குது சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கி இது நாள் வரைக்கும் தனித்து நின்று அவருடைய ஓட்டு சதவீதத்தை காட்டதில்லை. இது வரலாற்று பிழை. விசிக வரலாற்று பிழைனா என்னென்னா, நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடாமல் தேர்தல் பதவி திருடர் பதவியெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் வேறு, தேர்தல் புறக்கணிப்பு வேறு. ஆனால் தனித்து நின்று ஓட்டு வாங்கி இது வந்து எங்களுடைய வந்து கட்சியோட பர்சன்டேஜ் அப்படின்னு காட்டவே கிடையாது. ஆனால் அவங்களோட பார்வையில், சிறுத்தைகளோட பார்வையில் ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கு, அதை நழுவ விடக்கூடாது அப்படின்னு. இதைத்தான் நான் சொல்கிறேன். இது எதுக்குன்னு கேட்குறேன். இந்த ஒரு அவமானப்படுத்தப்பட்ட வந்து ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு அவமானம் தான் இது. சும்மா பதவி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, இதில் என்ன நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பேச முடியலல்ல சார். 150 கொலை நடந்திருக்கு. இது சமூக நீதி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பெருமைக்குரிய விஷயமா நான் கேட்குறேன். 109 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது 30 குழந்தைகள் 109 பெண்கள் வந்து பாலியல் குற்றம் நடந்திருக்கு. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுக்கல இந்த அதிகாரத்தை வச்சு. நீங்கள் ஒரு அமைச்சர் பதவி வந்து பெரிய விஷயம் இல்லை சார். 4 மாணவிகள் இறந்துருக்குறாங்க. எதுக்காக வாய் திறப்பீங்க? இப்போ வந்து திருமாவளவன் இனிமேல் எதுக்காக வாய் திறப்பார்? நீட்டுக்காக வந்து வாயை திறக்கல, பாலியல் குற்றங்களுக்கு வாயை திறக்கல, கொலைகளுக்கு வாயை திறக்கல, எதுக்குமே. இப்போ எதுக்கு நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், இந்த அமைச்சர் பதவி வாங்கினது என்ன பொருள்? என்ன நீங்கள் அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கல்ல, அதிகாரத்தில் இருக்க நீங்களே வாய் திறக்க மாட்டீங்கன்னா அப்போ வேறு யார் திறப்பாங்க? இல்லை சார், இவ்வளவு நாள் ஒரு போராளியாக பார்த்த திருமாவளவன் வயது முதிர்ச்சினால இது நிலை அப்படி இல்லை சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு இமேஜ் இருந்துச்சு, சொன்னாங்களே க்ளீன் இமேஜ் இருந்துச்சுல்ல, அந்த க்ளீன் இமேஜ் போயிடுச்சு.
இப்போ அது கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் ஆகுதுல. நீங்கள் உங்களுடைய அமைதி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பாண்டு ஏதாவது கட்டினா வந்து ஒரு பாண்டிங்கில் இருக்கிறீங்கன்றது ஆயிடுச்சுல. கிட்டத்தட்ட ஏதோ உங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு இருக்குது. நம்ம அதை வந்து கண்ணால் பார்க்காம நீங்கள் இத்தனை கோடி வாங்கிட்டீங்க, தங்க பிஸ்கெட் வாங்கிட்டீங்க, வைடூரியம் வாங்கிட்டீங்கலாம் நான் சொல்லலை. ஆனால் ஏதோ வாங்கிட்டீங்க. அப்போ இனிமே தாவேகாவுக்கு நிரந்தர கூட்டணியில் இருப்பார்? இல்லை, என்ன கேட்டால் இணைச்சிட்டு போயிடலாம். ஆமாம் சார். இப்போ பாருங்களேன், இப்போது பல ஊழல் பெருச்சாளிகள் இருக்கிறாங்க. இப்போ அண்ணனை போராளின்னு சொன்னோம். அண்ணனை இப்போ வந்து பெருச்சாலியாக இருக்கிறாரு. ஸோ போராளி பெருச்சாலி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வைகோ வந்து நான் ஒபாமாவை பார்க்குறேன்ட்டாரு விஜய் இதில். அடுத்தது இல்லை நான் என்ன சொன்னேன், நீங்கள் விஜயவே பார்த்தாலே போதும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா விஜய்க்கே மிகப்பெரிய வந்து சவால் தான். ஒபாமா கூட இல்லாத சவால்லாம் விஜய்க்கு இருக்குது இந்த சட்டசபையில். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். 2 எதிர்கட்சிகள், 4 உதிரி கட்சிகள், இந்த துரோகிகள், எதிரிகள் அத்தனை பேரும் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகணும். அதை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒபாமாவோட ஒப்பீனியன் அவசியமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல நான் கேட்டிங்கன்னா, கலைஞருடைய போர்வால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மொக்க கத்தி ஆயிடுச்சு. அப்போது பார்த்தீங்களா, இப்போது இதுதான் நான் சொல்கிறேன். இவங்களாம் நாளைக்கு இப்போ நான் கேட்குறேன், விஜய்க்கு எவ்வளோ விசுவாசமாக இவங்க இருப்பாங்க. நேற்றைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு ஜால்ரா போட்ட இந்த திருமாவளவன், இந்த வைகோ, இவங்கெல்லாம் வந்து ஆதரவுன்னு சொன்னால் அதை நம்ப முடியல. யாரால? விஜயால் நம்ப முடியல. இவங்க என்னைக்கு வேணாலும் வந்து பார்த்து ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு விட்ரா பண்ணுறேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் இல்லையா? அப்போ அதனால தான் அவங்க என்ன செய்யணும்னா, இப்போ மெஜாரிட்டி வந்து வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால் சில வழிகள் எடுக்கிறாங்க. அதுதான் தப்பாக போயிடுது. ஏன்னா இவங்க வந்து என்ன வேணால் சார், இந்த ஜெயலலிதா வலிமையான ஒரு ஜெயலலிதாவை ஒரு ஸ்ட்ராங் லீடர் இந்தியாவிலேயே இந்த தனி நீதிமன்றத்தில் நடக்க விட்டாங்க. விஜய்க்கு தெரியாதா? அது கண்டிப்பாக நாங்கள் விஜயோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தெரியாதா? இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த திருமாவளவனாக இருக்கட்டும், இந்த வந்து வைகோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு தெரியும்ல சார். இந்தியாவில் இருக்க அத்தனை ஸ்ட்ராட்டஜி ஒரு 10 டாப் 10ல் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க சார் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. இந்த 10 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கூகுளில் போனால் பார்க்கணும் யார் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த 10 பேரில் முதல் லிஸ்ட்டில் இருக்குது இன்றைக்கி வந்து ஜான் ஆரோக்கியம். காரணம் என்னென்னா, கடந்த கால வந்து அந்த வியூக அமைப்பு, அது வந்து கடுமையான உழைப்பு, எவ்வளோ பெரிய சோதனைகள்லாம் வந்த போதும் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து ஆக்கிறதுன்னு உறுதி ஆக்கியாச்சு. ஷார்ட் பீரியடில் இப்போ எல்லாரும் அசந்து போயிருக்கலாம். அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இந்த ஜான் ஆரோக்கியம் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அந்த இலக்கு நோக்கி நகர்றாங்க. அதனால தான் இந்த பிம்பம் வந்து உடையக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் வந்து வாய் திறக்கணும் இது ஒன்று இருக்குது கணக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதிலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ரேஸில் இருக்கிறார். இங்கே உண்மையான ரேஸ்னுங்கிறது தான் வந்து மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் கிடையாது. ராகுல் காந்திக்கும் வந்து விஜய்க்கும் தான் இருக்குது. இதை முதல் தடவை உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். இதை கொஞ்சம் அடக்கமாக சொல்லுங்கள். உள்ளபடியாது. ஏன்னா ஜானுடைய மாஸ்டர் மைண்டு அப்படி. ஜானுக்கு இன்னைக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபர்கள்லாம் தெரியாதா சார்? இந்த வைகோவை தெரியாதா சார்? ஜான் ஆரோக்கியசாமிக்கு இந்த திருமாவளவனை தெரியாதா சார்? இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசியல் தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்களுக்கு வந்து அத்துப்படியாக இருக்கும். அது ஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து இந்த டைமிங் இல்லைன்னா அதிமுக வந்து ஒரு பெரிய வலிமையான கட்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிதலமாவது பார்க்குறீங்கல்ல. செதறத்தாங்க நெல்லிக்காய் மூட்டை கூட பார்த்தீங்கன்னா மெதுவாக சரியும் கொஞ்சமாக அவ்வளோ போயிட்டுருக்குது. ஸோ அதனால் இது வந்து எதிர்காலத்தில் இந்த வாக்காளர்கள்லாம் வந்து அதிமுக வாக்களித்தவங்கலாம் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதே அதிமுக தொடர்ந்து வாக்களிப்பாங்களா? வாக்களிக்கணும், அதான் விசுவாசம். ஆனால் என்ன நடக்குன்றது சொல்ல முடியல. ஆனால் இந்த இடத்துல வந்து திருமாவளவனோ அல்லது வந்து வைகோவோ இல்லை வைகோ போன்ற இன்னும் சில பேர் வந்து ஆதரவு அளித்தாலும் கூட அவங்களுக்கு தெரியும் சார், விஜய்க்கு தெரியும் இதெல்லாம் பொய்க்கால் குதிரை. நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். நாளைக்கே டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இன்றைக்கே வந்து விமர்சனம் இல்லையா? விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கம்யூனிஸ்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஏன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு யாருமே வந்து எங்கள் அலுவலகத்துக்கே யாருமே வந்ததில்லை சொல்கிறார் பாருங்கள். எங்கள் ஆஃபீஸ்க்கே யாரும் வந்ததில்லை. அப்போ எந்த இடத்துல தவறு விட்டுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தவர் வந்து இவர் தாங்க முதல் தடவை வந்தார் முதலமைச்சர் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்குறாங்கன்னு தெரியுதுங்களா? கண்டிப்பாக சார். டிஎம்கேல இவ்வளோ நாள் உணரல. ஆனால் அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு நோட் பண்ணி தான் நான் சார் கேட்டால் வந்து உங்கள் அலுவலகத்துக்கு பாருங்கள் முதலமைச்சர் காலை வைக்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி யாருமே வந்தது கிடையாது. உங்கள் ஆஃபீஸ்லாம் திரும்பி கூட பார்த்தது கிடையாது. நீங்கள் தான் ஓடி இருக்கிறீங்க. அப்போ வந்து போயஸ் கார்டனுக்கும் வந்து கோபாலபுரத்துக்கும் நீங்கள் தான் ஓடினீங்க. ஆனால் பார்த்தீங்களா உங்களை தேடி வந்தார் பார்த்தீங்களா? இப்படி போயிட்டுருக்குது. அதனால் எல்லா விஷயங்களும் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அதனால்
இந்த திருமாவளவனும் சரி, வைகோவும் சரி, இன்னும் யாரெல்லாம் இவங்கெல்லாம் ஆதரவு தந்தா கூட அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பொய்க்கால் குதிரைகள், நாளைக்கே வந்து அப்படியே காத்தடிச்சு தான் அப்படியே மாறி பறக்கக்கூடிய வந்து வேடந்தாங்கல் பறவைகள் தானே சார். அப்படியே அந்த சீசனுக்கு பறந்து வருங்க, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன்லேருந்து அப்படியே வருங்க, வேடந்தாங்கல் இருந்துட்டு திருப்பி மறுபடியும் அப்படியே இருந்து ரிட்டர்ன் போயிடும். சீசன் முடிஞ்சிடும். சீசன் பறவைகள் தான் இவங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டால் இந்த 108 வந்து அடுத்த தேர்தலில் 140 எப்படி ஆக்குறது, அதுதான் இப்போ அவங்களுக்கு பெரிய சவால். அதை நோக்கி தான் இருக்கிறத விட மீண்டும் வந்து தேர்தலே வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த பை எலெக்ஷனில் என்ன நடக்கும். ஸோ பை எலெக்ஷன் பெரிய சேலஞ்ச் சார். இந்த டிவிக்கு அரசுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ஆட்சிக்கு எதிரான ஓட்டுன்றது மெல்ல மெல்ல வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டத்தட்ட இப்போ இந்த 2 நபர்கள் பேர், இப்போ இந்த கூட இருக்கிற அந்த அமைச்சர்கள் ராஜ்மோகனாக இருக்கட்டும், ஆதரவு பேச பேச என்ன ஆகும்னா, அப்போது விஜய்க்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல்லாக இவங்க தாங்க. கண்டிப்பாக இவங்க ரொம்ப டேலண்டாக பேசுகிறாங்க. மௌனம் பெரிய குஷியானது கூட பேசுகிறாருங்க. அப்போது விஜய் வந்து தயாராவார். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.